ஏனே இப்ப என்ன நடந்து போச்சுன்னு படிக்கிற பிள்ளைக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? அவ படிச்சு சம்பாதிச்சு தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு இல்லை. அது வரைக்கும் வயிற்றுல நெருப்பா கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இந்தாங்க காலகாலத்தில் கல்யாணத்தை பண்ணுவோம். இல்லை நீ நான் என்ன எப்போ நம்ம புள்ள பிரச்சனை பஞ்சாயத்து வரலும் போயிருச்சோ நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். வெள்ளாமல் நம்மளுது நம்ம தான் வேலி போட்டுக்கணும். கனிக்கு இனிமேல் தான் புதுசாக மாப்பிள்ளை பார்க்க போறியா? அருள் தான் மாப்பிள்ளைன்னா அன்னைக்கு எழுதி வச்சது தானே. ஆமாம் ஆமாம் அவன் கிடக்கா. நீங்கள் தேதியை குறிங்க. வையாசிலே ஒரு நல்ல தேதியாக பாருங்க. மா என்னடி இங்க வா. ஏன் என்னடி சொல்லு. யாரை கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். எப்போ இருந்தாலும் பண்ணிக்கிறது தானே. இப்போ பண்ணிக்கிட்டேனவா? நான் படிக்கணும். நாங்கெல்லாம் படிச்சு பட்டமா வாங்கியிருக்கேன். குடும்ப நடத்தல ஊருக்குள்ள அங்கே இங்கேன்னு மற்ற பொண்ணுகளை பற்றி அப்படி இப்படின்னு கேள்விப்படும் போது ஒன்றும் தெரியலை. அதுவே நம்ம வீட்டில் ஒரு பேச்சு வரும்போது உசுரே போகுதுடி. ஓப்போ கல்யாணம் சரியாயிடும். அது இல்லைம்மா, நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னத்துக்கு அவளை திட்டிட்டு கிடக்க? நீயே கேளு. உன் மாவளுக்கு கல்யாணம் வேணாமா, படிக்க போறாளாம். இவ்வளோதானா? நான் பார்த்துக்கிறேன், நீ போ. போக்கா, பார்த்துக்கலாம். எக்கேடா கெட்டு போங்க. எனக்கு என்ன, எனக்கு அடுப்படியில் வேலை இருக்கு. இதுக்கா போய் வேணான்னு சொல்கிறது? சித்தி நான் இருக்கேன்ல, நான் சொல்கிறத கேளு. நீ படி, நல்லா படி, கல்யாணத்தை பண்ணிட்டு படி. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு படிச்சிருக்காங்க. இதுக்கு போய் வேணான்னு சொல்லலாமா? சித்தி நான் இருக்கேன்ல. சொல்லல, ஒத்துக்கிடிமா. நான் பார்த்துக்கிறேன். டேய் கலை, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? கனிக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்களா? அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. தெரியும். வேணாண்டா, கனியை மறந்துடுறா. இந்த கல்யாணம் நடக்காது. டேய் கலை, டேய் நான் விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன். ஐயா ஐயா அங்க வந்து பாருங்கயா, அந்த பையலுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க வந்து பாருங்கயா. அங்க வந்து பாருங்கயா. என்னடா அந்த பள்ளிக்கூடத்து பசங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க வந்து பாருங்கயா. எங்கடா? அங்கயா இந்த ஸ்கூல் பசங்க தான்யா. 1008 வேலை இருக்கு. எங்கடா கூட்டி போயிட்டு இருக்க? இந்த பாருங்கயா, இந்த பாருங்கயா. ஏய் என்னடா இது? இத அடிச்சு உடைச்சு வெட்டி இருக்கீடா. ஏய் அத வெட்டி இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனை அடிச்சு கொண்டாந்து இங்க போடுறீங்க. கோபப்படாத, சொந்த பந்தம்லாம் இருக்கு. கல்யாணம் முடியட்டும், அவனுங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய் கிழிச்சு போடுங்கடா. வாணே ஏன் பங்காளி, அவன் புதுச்சட்டை மாத்துறதுக்கு பொங்க வச்சு சீர்காசு கொடுத்து அனுப்புறான். நடக்க போறது கல்யாணம். கவனிங்கப்பா. என்னத்த கவனிக்கணும்? என்னத்த கவனிக்கிறதா? ஒரு தேங்காய் பாட்டில் வாங்கி கொடு, அதை ஒரு வெளிநாட்டு தேங்காய் பாட்டில் வாங்கி கொடு. ஒரு ஓரம் உட்காந்து தேய்ச்சு குடிச்சு குளிச்சு முடிச்சிடறேன். என்ன சலிப்பு! நீ ராத்திரி சொல்லிவிட்ட ஒரே காரணத்துக்காகத்தானே நான் அவ்வளவு பிளக்ஸையும் கட்டினேன். எல்லா பிளக்ஸையும் நீ தான் கட்ட. வேற எவனா உரிமை கொண்டானா? இங்க பாரு, 3 மணி வரைக்கும் ஒத்த ஆளா பிளக்ஸ் எல்லாத்தையும் நான் தான் கட்டினேன். அந்த ஸ்கூல் பசங்க பிளக்ஸ, அந்த ஸ்கூல் பசங்க பிளக்ஸ் தானே. 5 காசு கூட அப்படிங்கறத வாங்காம அதையும் சேர்த்து கட்டது நான் தான். இப்போ தரேன். சிந்தாம தரணும். சிந்தாது. மொத்தமா தரணும். மொத்தமா தரேன். சத்தியமா தரணும். சத்தியமா தரேன். ஐயோ வெளியில சொல்ல முடியாத கெட்டி மேல வாங்கல் யோதனா நேரா மதி மன ஹேதுனா அன்னே மதினாம் சுமஹே ஸ்வந்தி மனதானதோ வாங்கல் நீ ஒன்னும் கவலைப்படாதங்க, சாயங்காலத்துக்குள்ள அவன் காலடியில கிடப்பான். மாப்பிள்ள என்ன சும்மா? மாப்பிள்ள என்ன மாமா, கனியோட சித்தப்பாவா ஆளுங்களும் வந்துகிட்டு இருக்காங்கடா. ஒரு வாரம் எங்கேயாச்சும் ஓடி ஒளிஞ்சிருங்கடா. ஏய் உங்களுக்கு பயமா இருந்தா நீங்க கிளம்புங்கடா. Thank you.
இவெல்லாம் ஒரு ஆளு. ஏண்டா நாங்க பிள்ளைய பெத்து பால் ஊட்டி சீராட்டி படிக்க வச்சு ஆசை ஆசையா அழகு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா உங்களை மாதிரி தருதலைங்க வந்து காதலுங்கிற பேர்ல புடுங்கிட்டு போவீங்க. அதை ஏன்னு கேட்டா பெத்தவங்க காதலுக்கு எதிரி துரோகின்பீங்க. உங்களை மாதிரி சில பேர் பண்ற காரியத்தினாலதான்டா பல குடும்பம் நாசமா போய் கிடக்கு. அவன் என் பொண்டாட்டியா போறா. நீங்க பண்ணீங்களே அது கல்யாணம் இல்ல, நாங்க பண்ண போறோம் பாரு, அதான்டா உண்மையான கல்யாணம்.